இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இன்னைக்கே யோசிச்சு பார்த்தீங்களா? வசனம் வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. அபிஷேகம் ஊற்றப்படாத காலம். ஏன்னா ஏசப்பா இன்னும் மரிக்கலை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் வேதம் சொல்லுவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆனால் இங்கே இவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய நாமத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு சத்துருக்கு முன்பாக அந்த நாமத்தை அறிக்கையிடும் போது வசனம் சொல்லுது, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை எங்களுக்கு என்ன பண்ணுதான்? கீழ்ப்படியுது. நல்லா கவனிச்சிங்களா? கீழ்ப்படியுது. அப்போ ஏசப்பாவுடைய நாமம் எவ்வளோ விலையேறப்பட்டது பாருங்க. அதனால தான் ஆதியாகமத்திலிருந்து அந்த மத்தேயு முடியும் மட்டுமாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஏசப்பாவை பார்க்கும் போதெல்லாம் வேதத்தில் அவங்க என்ன கேட்டாங்க? உங்களுடைய நாமம் என்ன? உங்கள் நாமம் என்ன? உங்கள் நாமம் என்ன? கிதியானு கேட்டு பாருங்க, உங்கள் நாமம் என்ன? மனோவா கேட்டு பாருங்க, உங்கள் நாமம் என்னன்னு கேட்டான். யாக்கோபு கேட்டான், உங்கள் நாமம் என்னன்னு கேட்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் கேட்டாங்க, உங்கள் நாமம் என்ன? உங்கள் நாமம் என்ன? அந்த நாமத்தை அவர் எப்போ வெளிப்படுத்தினாரு? புதிய உடன்படிக்கையின் காலத்தில் தான் வெளிப்படுத்தினார். நல்லா பிடித்துங்களுங்க. இன்னைக்கு அந்த நாமத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு ஒரு 70 சீசரால் சத்துரு அவங்களுக்கு கீழ்ப்படிய வைக்க முடியும்னா, அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட உங்களை கொண்டு கர்த்தர் என்ன காரியங்களை செய்வார்? யோசனை பண்ணி பாருங்க. அந்த தேவனுடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமம் அது பட்டயத்தை போலது, அது அணுகுண்ட போலது. அதை நீ சரியா பயன்படுத்தணும். சும்மா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படி சொல்றது ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துறது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசு, அதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தணும். நல்லா புரியுதுங்க. அதிகாரத்தோடு அபிஷேகத்தில் நிரம்பி சரியான இடத்துல நீங்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது, அந்த வார்த்தையை சொல்லும்போது, இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது, சத்துரு உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஓடுவான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்கள் அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கலை. வேதம் சொல்லுகிறது, நாம் பலவான்களை வீழ்த்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சுலபமாக சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்கள் விசுவாச பார்வை எப்படிப்பட்டது? போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். காலேபு சொல்கிறான், நாம் சீக்கிரமாக போய் சுதந்திரித்து கொள்ளலாம். யோசுவா சொல்றான், அவங்களை காத்த நிழல் அவங்களை விட்டு விலகி போயிருச்சு, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா நாம் அதை ஈஸியா சுதந்திரித்து கொள்ளலாம் சொல்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எல்லாமே லகுவா தெரியும். அபிஷேகம் பெறாதவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? நாங்க எங்க பார்வையில வெட்டுக்குள்ளே போல இருந்தோம், அங்க ஏனாக்கின் புத்திரெல்லாம் பார்த்தோம், அங்கேயும் பெரிய ராட்சசரெல்லாம் பார்த்தோம். அப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. என் பிரச்சனை பெருசு, என் போராட்டம் பெருசு, என் துக்கம் பெருசு, என் கடன் பிரச்சனை பெருசு, என் வியாதி பெருசு, எல்லாம் பெருசு பெருசாக தான் தோணும். ஏன்? உனக்குள்ள அந்த அபிஷேகம் இல்லை, உனக்குள்ள அந்த விசுவாச அபிஷேகம் இல்லை. ஏசப்பாவுடைய நாமத்தை நீ அறியல, உனக்கு கொடுத்த அபிஷேகத்தோட வல்லமை பெரியல.